Hi friends, welcome to Tutors Funny Tamil. நேற்று நம்மட டியூட்டோரில் நம்ம பார்த்தோம். நம்மட நேற்றான டியூட்டோரில் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி மேக்ரோ ஒர்க்ஸில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஜாப் ஒன்று செய்கிறது, அதில் எப்படி டெஸ்ட் ஒன்று முதல்ல ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ரிஃபர் பண்ணி பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு போக முடியும். அதை பற்றியான நம்மளோட லாஸ்ட் வீடியோ சீரீஸில் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நீங்கள் வந்து எல்லா டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு அந்த டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒர்க்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஒர்க்ஸில் வந்து நேற்று நான் வந்து இப்படி இந்த டாலர்ஸ் பே பண்ணுவாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்ஸ் ஒன்று தீர்மானிக்கிற நேரம் இதில் பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் எவ்வளோ இருக்கணும். இப்போ இது வந்து 70% சக்ஸஸ். நீங்கள் 50க்கு மேலே இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இப்போ இதுவெல்லாம் வந்து 70க்கு மேலே சக்ஸஸ். அப்போ இந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்து செய்யலாம், ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுகள்லாம் வந்து நம்ம எடுத்து செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ யூடியூப் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட். இப்போ யூடியூப்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லி ஒரு ஜாப் ஒன்று வந்துருக்கு, ரைட்? இப்போ ஜாப் ஒன்று வந்தோடனே இது வந்து பாருங்க, இவங்க ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். என்ன டாஸ்க்னா, இதுக்கு நீங்கள் வந்து $0.08 இதுக்கு பே பண்ணுறாங்க. உங்களுக்கு டாஸ்க் வந்து லெஸ் தேன் 10 மினிட்ஸ், அதாவது 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இதை டேக் லெஸ் தேன் 10 மினிட்ஸ்க்குள்ள, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் போகாதுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு போடலாம். ஃபைண்ட் அ யூஎஸ் ஹியூமன் நேம். இதுதான் உங்களோட டாஸ்க், கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க். இவ்வளோ சின்ன இதை பாருங்க. ஃபைண்ட் அ யூஎஸ்ஏ ஹியூமன் நேம் ஃப்ரம் கூகுள். மஸ்ட் யூஸ் ஹியூமன் நேம். ஏதாவது ஒரு பேர், இப்போ யூஎஸ்ஏல உள்ள ஹியூமன்ட்ட பேர், இப்போ ஜேம்ஸ், பீட்டர், அந்த மாதிரி நிறையா இங்கிலீஷ் பேர்கள் இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாவே போதும். உங்களுக்கு யூஎஸ்ஏல ஹியூமன் நேம் என்னன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பண்ணி பார்த்தாவே சில ரேண்டம்லி நேம்ஸ் கொஞ்சம் கொடுப்போம். அந்த நேம்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுங்க, ரைட்? அதுக்கப்புறம் என்ன, கோ டு த யூடியூப். நீங்கள் யூடியூப்க்கு போகிறீங்க, youtube.comக்கு விசிட் பண்ணுறீங்க. இல்லை பார்த்தீங்கன்னா யூஆர்எலும் கொடுத்துருக்காங்க. இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி நீங்கள் போகலாம். கிரியேட் அ அக்கௌண்ட் வித் தட் யூஎஸ்ஏ ஹியூமன் நேம். நீங்கள் எந்த நேம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணீங்கன்னா ஹியூமன் பேர் ஒன்று, அந்த பேரை பயன்படுத்தி யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஜிமெயிலில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கூட போகாது, 1 மினிட்ல ஒரு உங்களுக்கு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு லாக் பண்ணீங்கன்னா அந்த அதே இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ஹியூமன் பேரை வச்சு லாகின் ஆயிடும். அதுக்கு ஒரு இமெயில் கிரியேட் பண்ணுற நேரம் இங்கே பாருங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஆட் ஃபார் ரிகவரி இமெயில். அதாவது இந்த ரிகவரி இமெயிலில் தான் அவர் வந்து உங்களோட அந்த இமெயிலை வந்து ரிகவரி பண்ணுவார், ரைட்? அதில் பாருங்க, நீ இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு ரிகவரி இமெயில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ரிக்யூர் இமெயில்ன்ற ஆப்ஷன்ல வந்து இந்த இமெயிலை கொண்டு போயிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய டாஸ்க். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த இமெயில் அட்ரஸ் மூலியமா நீங்க யூடியூப்க்கு வந்து நீங்க லாக் ஆவீங்க. அவ்வளவுதான் நீங்க பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் see the video on how to create the YouTube channel. இந்த யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது, இந்த வீடியோ ஒன்று இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் இமெயில் அட்ரஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த ரிக்கவரி இமெயிலை கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்றுமே தேவையில்ல, நீங்கள் கிரியேட் பண்ண இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் யூடியூப்க்கு லாக் பண்ணலாம், ரைட்? ஏன்னா கூகுள்கிட்ட தான் யூடியூப்பும். லாக் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்க கிரியேட்னு சொல்லி ஒரு சேனல், கிரியேட் சேனல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த டாஸ்க் பாரை கிளிக் பண்ணாங்க, அதை கிளிக் பண்ண சேனல் கிரியேட் ஆகும். இது லெஸ் தேன் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். இது குறைஞ்சே போனால் ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம், ரைட்? செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ண உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே கேட்டிருக்காங்க, ரைட்? இப்போ இந்த ஹியூமன் இதை அதுக்கப்புறம் உங்களோட சேனல்ட யூஆர்எல் லிங்க், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண சேனல்ட யூஆர்எல் லிங்க், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் போனஸ் வேறு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் போனஸ் அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட் ஷோயிங் த சேனல் ஆர்ட் அண்ட் ப்ராப்பர் ப்ரொஃபைல் இமேஜ். இது வந்து போனஸ், நீங்கள் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போனஸாக ஒரு அமௌண்ட் ஒன்று பே பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அந்த இப்போ ஜான் பீட்டர்னா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர்னு உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு போனஸ் வந்து இன்னும் பே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இதை ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் இந்த ஐ அக்செப்ட் திஸ் ஜாப்னு சொல்லி இதை கொடுத்துட்டு இங்கே வந்து இது அவ்வளோதான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். என்டர் த ரிக்வயர்மென்ட் ப்ரூஃப் ஆஃப் ஜாப் ஃபினிஷ். நீங்கள் வந்து நீங்கள் அவ்வளோதான் பேஸ்ட் பண்ண தான் இருக்குது. லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், சேனல் யூஆர்எல் லிங்க், அதர் ஃபார் போனஸ் ஸ்க்ரீன்ஷாட்
அதை வந்து இந்த இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் கம்ப்ளீட் த டாஸ்க் இந்த பட்டனை கிளிக் பண்ணதோட அவங்களோட ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு லெஸ் தேன் ஒரு 4 மினிட்ஸ் கூட இந்த விஷயத்தை முடிச்சிடணும். குறைஞ்சி போனால் 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 5 நிமிஷம் தான் இந்த வேலை. அதனால் 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு இந்த டாலர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போ இப்படியே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் நீங்கள் மினிமம் ஸ்பெண்ட் பண்ண போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர் ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணாவே உங்களுக்கு போதும். ஒரு நாளைக்கு $1 இதில் உழைக்கலாம். இதில் $1 $2 சும்மா ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணால் $2 மாதிரி இதில் உழைக்கக்கூடியதாக இருக்கும். வெரி சிம்பிள். அதாவது நீங்கள் பார்ட் டைம் சும்மா நீங்கள் ஒரு காஃபி டைமில் வந்து நீங்கள் இந்த ஒர்க் வந்து பண்ணலாம். சிம்பிளாக ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் அன்றைக்கி வித்ட்ரா ஆப்ஷன் வந்து எப்படியா வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த வித்ட்ரா ஆப்ஷன் இதில் போயிட்டு இருந்தா அட் அ நியூ பிளேஸ்மெண்ட் மணி உங்களுக்கு இன்னும் வரல. நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு கேட்வேல நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்களை மணியை வித்ட்ரா பண்ணக்கூடியதாக இருக்கும். வெரி சிம்பிள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.